ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜிஆர்டிபி சேனல். இந்த வீடியோவில் நாம் ஒரு வித்தியாசமான டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது வந்து ஷேர் மார்க்கெட் பற்றி நிறைய பேருடைய ஒப்பீனியன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, அதை பற்றி திங்கிங் வரும் பொழுதே யாருக்கிட்டையாவது நம்ம கேட்டோம்னாக்கா அவங்க வந்து ஷேர் மார்க்கெட் அப்படின்னா அது வந்து ஒரு கேம்பிளிங், அது வந்து ஒரு ஆன்லைன் சூதாட்டம், அது ஒரு சீட்டிங், இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சவங்களும் அதில் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறவங்களும் சரி, ஷேர் மார்க்கெட் பற்றி என்னன்னே தெரியாது அவங்களுமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து ஒரு கருத்து இருந்துட்டு இருக்கு. அவங்க வந்து யாரோ ஒருத்தங்க தெரிஞ்சவங்க அல்லது வந்து எங்கேயோ கேள்விப்படுறோம், நம்ம நியூஸஸ்லாம் பார்க்குறோம், இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் அது என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக ஒரு சின்ன விஷயம் வந்து நம்மளும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு கேம்பிளிங் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க இல்லையா நிறைய பேர், அந்த ஒரு தாட் வந்து சொல்கிறாங்க இல்லையா. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எதனால ஷேர் மார்க்கெட் வந்து கேம்பிளிங் அப்படின்னு நிறைய பீப்புள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு லேக் ஆஃப் அவேர்னஸ் தான் அவங்க வந்து இது வந்து ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு கேம்பிளிங்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து மார்க்கெட்டில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபியர், தென் ப்ராப்பர் நாலேஜ், அதாவது வந்து ஒரு அவங்க என்ன பண்ண போகிறாங்களோ ஷேர் மார்க்கெட்டில் அதை பற்றின ஒரு நாலேஜே இல்லாமல், ஒரு ட்ரேடிங் பண்ண போகிறாங்கன்னா அதை பற்றின ஒரு எஜுகேஷன் அவங்களுக்கு இல்லாமல் மார்க்கெட்டை போய் ஸோ இந்த மாதிரி அப்ரோச்சஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து லாஸஸை வந்து நிறைய சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு கேம்பிளிங் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு ஃபைனலாக வந்து அவங்க வந்துடுறாங்க. நிறைய பேர் வந்து யாராவது வந்து அவங்க ரிலேட்டிவோ ஃப்ரெண்ட்ஸோ இல்லது அவங்களுக்கு தெரிஞ்ச யாரோ இல்லது நியூஸ்லலாம் சொல்கிறத வச்சோ நிறைய பேர் வந்து லாஸஸ் பண்ணியிருக்காங்க. போயிட்டு நம்மளும் வந்து என்ன பண்ணிடக்கூடாது, லாஸ் வந்து மேக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் மைண்டில் வச்சுட்டு ஷேர் மார்க்கெட்னா கேம்பிளிங், அங்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு சில ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி ப்ராப்பராக அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தெரியறதில்ல. ஷேர் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்கோ பண்ணணும் அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃபண்டமெண்டலாவோ டெக்னிக்கலாவோ மார்க்கெட்டை வந்து அப்ரோச் பண்ணுறதே கிடையாது. மார்க்கெட்டில் ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறது கிடையாது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரியான நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் ஃபாலோ பண்ணாமல் மார்க்கெட்டை வந்து ஒரு ராங் அப்ரோச் வந்து மார்க்கெட்டில் பண்ணுறாங்க. ஒரு சிஸ்டமேட்டிக் மேனரில் வந்து மார்க்கெட்டை வந்து அப்ரோச் பண்ணுறதே இல்லை. அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, மார்க்கெட்டை பற்றி எதுவுமே தெரியாமல் ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட வந்து யார்கிட்டயாவது வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ண சொல்கிறது, வேற யார்கிட்டயாவது வந்து பணத்தை ஏமாறுறது, ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் பண்ணும் பொழுது அவங்க இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அவங்களோ டைரெக்டாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி அவங்களுடைய மணியை வந்து லாஸ் பண்ணி ஏமாந்துட்டு மார்க்கெட்டிங் அப்படின்னாலே வந்து அது வந்து ஒரு சீட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ராங் வேல மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணோம் அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து என்ன பண்ணோம்னா மார்க்கெட்டை பற்றின ஒப்பீனியன் அப்படிங்கிறது வந்து நமக்கு இப்படி தான் இருக்கு. அதாவது வந்து இப்போ ஒரு ஜென்ரலாக ஒன்று சொல்லலாம், காடு இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு காடு இருக்கு, காடு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து கடவுள் கிடையாது, அவங்க வந்து அவங்க மனசாட்சிப்படி தான் இருப்பாங்க. இன்னும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு கண்ணாடி இருக்கும், மிரர், முகம் பார்க்குற கண்ணாடி. ஸோ அதில் போயிட்டு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நாம வந்து ஒரு சிரிச்ச முகத்தோட நம்ம வந்து ஒரு மிரரில் போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து என்ன தெரியும், அந்த கண்ணாடி வந்து நமக்கு எப்படி காட்டும், நம்மளை வந்து ஒரு ஸ்மைலி ஃபேஸாக தான் நம்மளை காட்டும். இதுவே நாம் வந்து அந்த கண்ணாடியில் போயிட்டு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப சேடாவோ கோபமாவோ அல்லது வந்து இந்த மாதிரி ஒரு அழுகிற மாதிரி ஃபேஸை வச்சுக்கிட்டோ நம்ம வந்து அந்த மிரரில் பார்க்கும்பொழுது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அதை தான் அந்த மிரர் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேங்களா. ஷேர் மார்க்கெட்டும் அப்படிதான். நாம வந்து அதை எப்படி அப்ரோச் பண்றோம், நம்ம வந்து ஒரு கேம்பிளிங் மைண்ட் செட்லேயே போயிட்டு அதை அப்ரோச் பண்ணோம். ஒரு 10,000 எடுத்துகிட்டு போய் அதை வச்சுட்டு ஒரு நாளைக்கு 10,000 நம்ம சம்பாதிக்கணும், 1 lakh எடுத்துகிட்டு போய் 2 lakhs எடுத்துகிட்டு வரணும், அதுவும் ஒரு நாள்லேயே செய்யணும், இப்படிலாம் மார்க்கெட்டில் வந்து ஒரு திங்கிங்கில்
யாரோ ஒருத்தங்க ப்ராஃபிட் பண்ணுறதை பார்த்துட்டு நாமளும் போய் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு லாஸஸ் தான் மேக் பண்ண முடியும். ஸோ இதுவே அதை வந்து ஒரு பிஸ்னஸாக நம்ம அதுக்கு வந்து நம்ம என்ன வந்து ப்ராப்பராக கற்றுக்கணும், எப்படி வந்து மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் நாலேஜோட மார்க்கெட் நம்ம அப்ரோச் பண்ணி ஸோ நாம் வந்து ஒரு பிஸ்னஸாக ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நாம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம தான். ஸோ அதில் போயிட்டு நம்மளுடைய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது வந்து நம்ம தான். இதை வந்து எந்த ஒரு என்எஸ்சியோ பிஎஸ்சியோ அல்லது வந்து அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மோ நம்மளை பண்ண சொல்லலை. நாம தான் போய் அதில் இன்வால்வ் ஆகி எல்லா ஒர்க்குமே செய்கிறோம். அதில் வர்ற ப்ராஃபிட்டுக்கு காரணம் நாமளாக தான் இருக்கும். அதில் வர லாஸுக்கு காரணமும் நாமளாக தான் இருக்கும். எவ்வளோ லாட்ஸ் பண்ணணும், எத்தனை ட்ரேட்ஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணணும், இப்படி எல்லாமே வந்து அதில் டிசைட் பண்ணுறது நம்ம தான். ஸோ அப்போ நம்ம தான் என்ன செய்யணும் அப்படின்னா டிசிப்ளினை வந்து ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒரு ட்ரேட் பண்ண போகிறோன்னா அதுக்கு என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் வந்து நாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணணும்னா அப்ரோச் பண்ணணும். அது தெரியாமலே நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் போய் நம்ம லாஸ்லாம் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் எங்கேயாவது போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லது அதை வந்து ஒரு கேம்பிளிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாம் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா என்ன செய்வோம், என்ன இன்கம் வருதோ அதை வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம கணக்கு பார்த்து எடுத்துட்டு வந்துடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும், நமக்கு என்ன நம்ம ஒரு ட்ரேடு வந்து டிசிப்ளினாக எடுத்துமா மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு 1000 rupees 2000 rupees கொடுத்துருக்கோம். அதோட என்ன பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஒர்க்கை பார்க்கணும். மார்க்கெட்டை வந்து ரொம்ப நேரம் வந்து வாட்ச் ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கொஞ்சம் நேரம் தான் நம்ம வந்து அதை வந்து மார்க்கெட்டை வந்து ட்ரேட் எடுக்காமல் வாட்ச் பண்ணணும். ட்ரேட் எடுத்துட்டு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரி பண்ணாமல் நாம் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ராஃபிட்டை வந்து மேலும் மேலும் ஓவர் ட்ரேட் எடுத்து லாஸஸ் வந்து மேக் பண்ணிவிட்டு மந்த் எண்டு பார்க்கும்பொழுது நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மந்த் எண்டு வரைக்குமே வராமல் 1 வீக்கில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கேபிட்டல்லாம் ஃபுல்லாக காலி பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நாம் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டை பற்றின ஒப்பீனியன் வந்து ராங்காக வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு குட் அப்ரோச் கிடையாது. நாம தான் வந்து டிசிப்ளினாக மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணி நம்ம ஸ்மாலாக திங்க் பண்ணி கம்மியான ஒரு ப்ராஃபிட்டுக்கு நம்ம ஆசைப்பட்டு பண்ணும் பொழுது மார்க்கெட் வந்து அதை தாண்டியே நமக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். அதனால நம்ம தான் வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு டிசிப்ளினாக அப்ரோச் பண்ணணும். வந்து மார்க்கெட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 500 rupees கெப்பாசிட்டி உள்ள ஒரு ட்ரேடாக இருக்கும். நம்மளுடைய கேபிட்டலுக்கு அவ்வளோதான் கிடைச்சிருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா இன்னைக்கு வந்து ஒரு 5000 rupees ஏர்ன் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம பண்ணுவோம். நமக்கு கெப்பாசிட்டி என்னவோ அது வந்து நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து 5000 லாஸ் தான் பண்ணிட்டு வருவோம். அதனால வந்து நம்ம தான் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு கொடுக்காது, நாம தான் வந்து மார்க்கெட்டுக்கு கொடுத்துட்டு வந்திருப்போம். நம்ம வந்து மார்க்கெட்டை ராங் வேல அப்ரோச் பண்ணணும்னா நாம தான் மார்க்கெட்டுக்கு கொடுக்கணும், மார்க்கெட் வந்து நமக்கு கொடுக்காது. நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அந்த என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிட்டு வருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டை வந்து நாம வந்து அது வந்து ஒரு கேம்பிளிங் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நாம வந்து அது வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம ட்ரீட் பண்ணணும். அது ஒரு பிஸ்னஸாக ட்ரீட் பண்ணணும்னா அதுக்கு என்ன ப்ராசஸ் வந்து நம்ம மேக் பண்ணுவோமோ டெய்லி ஒரு பிஸ்னஸில் வந்து என்ன மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்வாங்களோ ஸோ அந்த மாதிரி ஒரு வேலை வந்து மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுவோம். இதுவே வந்து மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து கேம்பிளிங் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னாக்கா இது மாதிரி தான் ஒரு நாளைக்கு நம்மளுடைய கெப்பாசிட்டியை தாண்டி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆசைப்படுவோம். ஸோ அது வந்து நமக்கு வந்து பெருசாக வந்து லாஸ் கொடுத்துருக்கும். அதனால வந்து நம்மளுடைய மைண்ட் செட்டு தான் வந்து நம்ம எப்படி வந்து திங்க் பண்ணுறோம் மார்க்கெட்டை பற்றி அப்படிங்கிறத பேஸ் பண்ணது தான் இந்த கான்செப்ட். நம்ம எப்படி வந்து நம்மள்ட்ட உள்ள கேபிட்டலை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு கம்மியான ஒரு ப்ராஃபிட்ஸை வந்து நம்ம ஆசைப்பட்டு ஸோ ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நான் கூட என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 10 days வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் 10 days வந்து எப்படி பண்ணலாம்னு ஒரு சேலஞ்சிங்காக நானுமே வந்து ஒரு ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ அது ப்ளே
பிளேலிஸ்ட்டில் கூட இருக்குது. நீங்கள் அதை கூட போயிட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஒரே நாளில் அதை ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து பண்ணலை. சிம்பிள் ப்ராஃபிட் தான் நம்ம ஆசைப்பட்டு பண்ணியிருப்போம். அதை தாண்டியுமே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதே மாதிரி டபுள் ட்ரிபிள்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நானும் 10 days வந்து சேலஞ்சிங்காக வந்து ஒரு பிளேலிஸ்ட் போட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த ட்ரேடிங்லாம் போயிட்டு பாருங்கள். நமக்கு வந்து ஒரு லாஸ் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். சின்ன சின்னதாக மார்க்கெட் ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும்போது அதையும் நம்ம அக்செப்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம பண்ணும் பொழுது டெஃபினட்டாக வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு வந்து ஒரு உடம்புக்கு முடியல அப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம். ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா அவருடைய ஒரு ஸ்கில்லை அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை அவர் படித்ததை என்ன பண்ணுவார்னா அதெல்லாம் வச்சு அவர் என்ன செய்கிறாருனா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான கரெக்டான மெடிசனை வந்து என்ன பண்ணுறாருனா அவர் கொடுத்து அந்த டிசீஸை வந்து க்யூர் பண்ணுறாரு இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து நம்மளும் என்ன பண்ணுறோன்னா ப்ராப்பர் அப்ரோச்சோட மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு பிஸ்னஸ் மைண்டோட என்ன பண்ணணும்னா அதை பார்க்கணும். ஒரு இப்போ வந்து ஒருத்தர் இருக்காங்க, ஒரு ட்ரேடர் இருக்காங்கன்னா அதை வந்து ஒரு பிஸ்னஸாக நினைக்கிறாங்க. இதை வந்து நம்ம பண்ண போகிறோம். அதாவது வந்து மார்க்கெட்டை வந்து இது வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. மார்க்கெட்டில் உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஸோ அதுக்கு என்ன உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ்லாம் நீங்கள் கேதர் பண்ணி அதில் வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நீங்க வந்து ஒரு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து அதுல போட்டு நீங்க வந்து ஓனர் ரிஸ்க் எடுத்து உங்களுடைய டைமை வந்து அதுல யூஸ் பண்றீங்க. ஸோ இப்படி உங்களுடைய ஓன் டைமை வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா மார்க்கெட்ல யூஸ் பண்றீங்க. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு ப்ராப்பர் அப்ரோச் பண்றீங்க. நீங்க வந்து அதை ஒரு பிசினஸா ட்ரீட் பண்ணி உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்றீங்க. உங்க நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய டைமை வந்து நீங்க அதுல யூஸ் பண்றீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணும் பொழுது மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ராஃபிட் தான் வந்து கொடுக்கும். அதில் வந்து ரிஸ்க் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஓனாக எடுக்கிறீங்க சரிங்களா. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஒரு அமௌண்ட்டு, உங்களுடைய ஒரு நாலேஜ், உங்களுடைய ஒரு ஓன் டைம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க. அது எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பர் அப்ரோச்சில் ஒரு பிஸ்னஸாக ட்ரீட் பண்ணி பண்ணும் பொழுது இது வந்து கண்டிப்பாக வந்து இதுவும் ஒரு பிஸ்னஸ் தான். இதுவும் வந்து ஒரு பிஸ்னஸ் தான். இது எந்த விதத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து கேம்பிளிங்லாம் கிடையாது. நம்ம வந்து அதை வந்து ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இதை எதுவுமே பிரேக் பண்ணாமல் நம்ம பண்ணும் பொழுது வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின் வேல போகும் பொழுது மார்க்கெட் வந்து ஒரு நம்ம வந்து இதில் நல்லாவே வந்து ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஒரு பிஸ்னஸோ அல்லது வந்து ஒரு ஜாபோ பண்ணும்பொழுது அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஜாப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு ரிட்டையர்மெண்ட்லாம் இருக்குது. ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அதை வந்து நம்ம நல்லா லேர்ன் பண்ணிட்டு பண்ணும் பொழுது நமக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கடைசி வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. நமக்கு வந்து நம்ம டிசிப்ளினான வேலை பண்ணக்கூடிய ப்ராஃபிட்ஸோ அல்லது ரிஸ்கோ வந்து நமக்கு தெரிஞ்சு பண்ணும் பொழுது இது வந்து கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் இன்கம் தான். அதாவது வந்து என்னுடைய ஒப்பீனியன்ல என்னுடைய பார்வையில் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ப்ராஃபிட் அல்லது ரிஸ்க் இது வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அன்னோனாக இருக்குது அந்த டீட்டெயிலு அப்படின்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக சொல்கிறாங்க இது வந்து கேம்பிளிங் தாங்க. அதாவது வந்து நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம், ஒரு 15,000 பணம் வந்துச்சு, நான் வந்து எதையோ ஒன்று அழுத்தினேன், பை பண்ணேன், அது வந்து எனக்கு 15,000 பணம் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த 15,000 எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. மார்க்கெட்டு ஏற போகுதுன்னு நீங்கள் நினச்சி வாங்கினீங்களா அல்லது மார்க்கெட்டு ஃபால் ஆக போகுதுன்னு நினச்சி வாங்கினீங்களாங்கிறது உங்களுக்கு தெரியாது. அல்லது வந்து எனக்கு வந்து நான் ஏதோ ஒரு பை பண்ணி வச்சேன், அது வந்து எனக்கு ஒரு 10,000 லாஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா அதுவும் ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ உங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு அன்னோன் டீட்டெயில்ஸில் வந்து இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இது வந்து கேம்பிளிங் தான், அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுவே இதே விஷயம் தான் அந்த ப்ராஃபிட்டோ ரிஸ்கோ உங்களுக்கு தெரிஞ்சு வந்து அது வந்து இன்னைக்கு வந்து நான் இந்த ட்ரேடை எடுப்பேன், இந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்துன்னா மார்க்கெட் வந்து பை ஆகும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இத்தனை லாட் போடுவேன், இந்த இண்டெக்ஸில் வந்து நான் ட்ரேட் பண்ணுவேன் அல்லது இந்த ஸ்டாக்கில் வந்து நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த விஷயம் வந்து தெரியும். இப்போ எனக்கு டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா எனக்கு வந்து ஒரு 7,000 எனக்கு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து தெரியும். இதுவே வந்து நான் நினைக்கிற டைரக்ஷனில் மார்க்கெட் போகாமல் ஆப்போசிட்டாக போகும்போது அதோடைய ரிஸ்க் வந்து நான் எவ்வளோ வச்சுருக்கேன்னா நான் ஒரு
3000 ரிஸ்க் வச்சுருக்கேன், அப்போ வந்ததுன்னா எனக்கு வந்து இன்றைக்கி 3000 லாஸ் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயிலும் நமக்கு வந்து தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக இது வந்து நம்ம பிஸ்னஸில் நம்ம செய்யக்கூடிய தொழிலேருந்து நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட், ஒரு ஏர்னிங்ஸ் தான். ஸோ இது வந்து என்னுடைய ஒப்பீனியன். இது வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஓவராலாக பார்த்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திங்கிங் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். அதாவது வந்து மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டே வந்து இது வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கவர்மெண்ட்டே வந்து ரெகக்னைஸ் பண்ணுற ஒரு ஃபீல்டு தான். நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட் அப்படிங்கும் பொழுது கவர்மெண்ட், அதாவது வந்து ஒரு செபி ரெகக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் போயிட்டு நம்ம வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் பண்ணுறோம், டப்பா ட்ரேடிங் மாதிரி பண்ணாமல், அது வந்து ஒரு இல்லீகல் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நம்ம வந்து என்எஸ்சி பிஎஸ்சி இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்சில் நம்ம வந்து ப்ராப்பர் நாலேஜோட என்ன நடக்குதுங்கிற அந்த ப்ராஃபிட் லாஸுங்கிறது நமக்கு தெரிஞ்சு உருவாகும் பொழுது அது வந்து நமக்கு பிஸ்னஸ் ப்ராஃபிட்ஸ். இதுவே வந்து நமக்கு தெரியாத ஏதோ ஒரு இதில் போய், இதுவே வந்து ஒரு செபி ரெகக்னைஸ்டு பண்ணாத ஒரு எக்ஸ்சேஞ்சஸில் போயிட்டோ அல்லது யார்கிட்டயோ வந்து அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ண சொல்கிறதோ, பணத்தை போய் கொடுத்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம வந்து லாஸஸ் மேக் பண்ணுறதோ, கிரீடினஸில் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணி நாம் வந்து ஏதோ வந்து லாஸஸ் மேக் பண்ணியிருக்கோம், யார்கிட்டயும் கொடுத்து ஏமாந்துருக்கோம்னா டெஃபினட்டாக இதெல்லாம் வந்து கேம்பிளிங் தான். ஸோ அதெல்லாம் தயவு பண்ணி செய்யாதீங்க. மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு நாலேஜை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு ஒரு பிஸ்னஸாக ட்ரீட் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.